அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/12/2023 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம், 10ஆம் இடம், தொழில்ஸ்தானம், ஜீவியஸ்தானம் என்றெல்லாம் பரவலாக சொல்லப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். இது உண்மைதான். அத்துடன் ஒருவருக்கு ஏற்படுகின்ற தத்து புத்திர யோகத்தை இந்த இடம்தான் காட்டும். இந்த இடத்தை வைத்துத்தான் தீர்மானிப்பார்கள் ஜோதிடர்கள். தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தத்து புத்திர யோகம் அடங்குமா என்ற கேள்விக்கு ஒரு பாவம் பல பலன்களை சொல்லும். இப்பொழுது இந்த 10ஆம் இடம் தத்து புத்திரனை சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் ஆண்களுக்கு. இந்த 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம். 6ஆம் இடம் எதை சொல்லும்? கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, அடுத்தவர், அந்நியர். அந்நியர் என்றதை 8ஆம் இடமும் சொல்லும், 6ஆம் இடமும் சொல்லும். விபத்து, ஜெயில், இவங்க எல்லாவற்றையும் இந்த 6ஆம் இடம் சொல்லும். அதில் அந்நியரால் மறைமுக எதிர்ப்பு இவைகளையும் சொல்லுகிறது. சரி, அந்நியர் என்ற ஒரு வார்த்தைக்கும் இந்த தத்து புத்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இதற்கு இன்னொரு ஸ்லோகத்தை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன். 2க்கு உடையவன் 6இல் இருந்தால் இவன் பணத்தை அடுத்தவர் அனுபவிப்பார். சரி, 6க்கு உடையவன் 2இல் இருந்தால் அடுத்தவர் பணத்தை இவன் அனுபவிப்பார். இது ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இதிலிருந்து நாம் அறிவது, அந்நியரால் ஆதாயமோ அல்லது பெறப்படுவதோ அல்லது இழப்பதோ இந்த 6ஆம் இடத்திற்கு பொருந்தும். புத்திரன் 5ஆம் இடம், அதற்கு 6 அடுத்தவரால், அந்நியரால். தத்து புத்திரன், தத்து புத்திரி என்று சொன்னாலே அடுத்தவர் குழந்தையை இவர் எடுப்பது தானே. ஆக பொருத்தமான ஒரு விஷயம்தான் இது. அன்பர்களே, ஜோதிடத்தை நாம் பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே, அந்த பார்வை நுணுக்கமாக, கூர்மையாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைந்த லாபத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். வெற்றியை ருசிப்பீர்கள். இதற்கு காரணமாக இருப்பது உங்களது பேச்சும் அணுகுமுறையும். இதனால் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, சரியான ஒரு துணையுடன் இணைந்து வருங்காலம் நன்றாக இருப்பதற்காக நீங்கள் தீட்டிய திட்டம் வெற்றிகரமாக நடப்பதற்கு ஏதுவான நாள் இந்த நாள். அந்நியர் உதவியால் உங்களது திட்டம் இன்று நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. ஒரு சிறு குறையும் இல்லாமல், எதையும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல்
முழுமையாக ஆராய்ந்து முழுமையாக செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் ஒரு உயர்வு உண்டு. பட்டமோ ப்ரமோஷனோ ஏதோ ஒன்றை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் திறமை ஒரு பக்கம் இதுக்கு உதவ, உங்களுக்கு மேலுள்ளோர் ஆதரவும் கிடைக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெரிதாக நினைக்கும் ஒரு தத்துவத்திற்காக, அந்த தத்துவம் நடைபெறுவதற்காக கடுமையான முயற்சி உண்டு. அந்த முயற்சி நன்மையை செய்யும். கன்னிராசி அன்பர்களே, சற்று புதுமையாக பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்வு உண்டு. அது எத்தகைய விஷயமாக இருந்தாலும் உயர்வு உண்டு. அந்த உயர்வை ஒரு புது அணுகுமுறையின் மூலம் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு உண்டு, மறுபாதி விரயம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற சில பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். மறுபாதி தேவைக்கு மேல் நல் வரவுகள் வரும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வைத்த குறி இன்று தப்பாது. உச்சகட்ட புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலையை செய்து இந்த வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு சாதனையை படைக்கும் நாள். உங்கள் முயற்சி நல்லபடியாக வெற்றி பெறும் நாள். எது போன்ற முயற்சியை மேற்கொள்ளலாம், எப்படி மேற்கொள்ளலாம் என்ற பாடத்தை முன்னேற துடிப்பவர்கள் இன்றைய உங்களது அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் ஒன்றை நினைத்து ஒரு காரியமாற்ற அது வேறொன்றாக காட்சி தந்து ஒரு சிறு கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இன்றைய தினம் பேச்சிலும் பண செலவிலும் கூடுதல் கவனம் தேவை.